ஹே நந்தினி, ஹே என்ன என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வர? நந்தினி, ஏய் என்னாச்சு? ஏய் என்ன, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க கிளம்பிட்டீங்களா? நான் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன், சாப்பிட்டு போயிடலாம். ஏய் இரு, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஏன் இப்ப கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு உனக்கு? என்ன நந்தினி? என்ன பாக்குற? என்ன ஆச்சு? ஏன் ஏன் அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு அழுதுகிட்டு இருக்கன்னு கேக்குறேன். என்ன திருப்பி அவ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாளா? சொல்லு நந்தினி. என்ன நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்ட? நீ வாங்கி கூட வா. ஹரிதா, என்ன இது? எப்படியா பண்ணுவ? ஹரிதா, உனக்கு பிடிக்கலனா வெளியில தூக்கி போட வேண்டியதானே? எதுக்காக வீட்டு வாசல்ல ஃபயர் பண்ணிட்டு இருக்க? என்ன நடக்குதுங்க? எதுக்கு இப்போ இங்க துணியெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம், என்ன நடக்குதுங்க? ஐயா, நந்தினி தங்கச்சி மாடியில துணியெல்லாம் துவச்சு காய வச்சிருக்காப்ல. காஞ்ச துணியை மடிச்சு வச்சலாம்னு இந்த அம்மா துணியோட சேர்ந்து நந்தினி துணி ஒன்னா சேர்த்து டேபிள் வச்சாப்ல. டேபிள் இந்த துணியை மடிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. ஓன் துணி ஏன் துணி ஒன்னா இருக்கணுமா இல்ல உரசிக்கிட்டு இருக்கணுமான்னு சொல்லி சண்டைய போட்டாப்ல. அது மட்டும் இல்லையா, ஏய் ஓன் தராதரன்னு ஏன் தராதுன்னு இங்கிலீஷ்ல சொல்லி பயங்கர சத்தம் போட்டு பஞ்சாயத்து பண்ணி இந்த துணியை பூரா போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இதுல என்னையா தராதரம் தகுதியெல்லாம் பாத்துக்கிட்டு? ஏய், ஏன் துணி எல்லாம் ஒன்னா காஞ்சா உனக்கு என்ன பிரச்சனை? என்னோட துணியோட இந்த நந்தினியோட துணியெல்லாம் ஒட்டவே கூடாது. அது எனக்கு அசிங்கம், அவமானம். அதனாலதான் என் துணியை கொளுத்துனேன். என்னோட துணியை நான் கொளுத்துறத என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஓஹோ அப்படியா? அப்போ துணியும் உரசுனா உனக்கு கௌரவ குறைச்சலா? அப்போ அவ சமைக்கிற சாப்பாட 3 வேளை நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிடுறியே, அதுக்கு என்ன பண்றது? உன்ன உன் நாக்கையும் வாயையும் நல்லா கொளுத்தி போடுவா நானு. கொளுத்தவா? சூர்யா, ஏய், சமைக்கிறது அவளோட வேலை. அதுக்காக அவ நமக்கு சமம் ஆயிடுவாளா? அவ செஞ்சது சரிதான். அவ என்ன இருந்தாலும் இந்த வீட்டுல சமையல் செய்யறவதான். என் அண்ணன் பொண்ணு தான். யூஸ்லெஸ் தாய்க்குலமே. ரிமெம்பர், she is my பொண்டாட்டி. அவ போட்டுக்கிறது நான் கட்ட தாலி, புரியுதா? இந்த வீட்ல எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ, உங்களுக்கு உங்க பொண்ணுங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ, அதே ரைட்ஸ் அவளுக்கும் இருக்கு. நீ அதெல்லாம் சொல்லிக்கோ, எத்தனை தடவை வேணாலும் சொல்லிக்கோ, கவலை இல்ல. ஆனா அதை நான் ஏத்துக்கணும்ல. என்னால் அதை ஏத்துக்க முடியாது. Who cares? யார் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் எனக்கு என்ன? அவளோட உரிமை மாறாது, மாறதுக்கும் நான் விட மாட்டேன். ஏய் ஹரிதா, this is your last and final warning. புரிஞ்சுதா? என் பொண்டாட்டிய இதுக்கு மேல நீ மரியாதை குறைவா பேசுன, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. உன் யூஸ்ல சத்த கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ. என்ன புரியுதா? Be careful.